வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் சுமார் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித ஜெயராகினி அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி தேவாலயம் பல வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இரவு 12 மணியளவில் அருத்தந்தை அருளப்பன் தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து குழந்தை இயேசு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த காட்சியை தத்ரூபமாக உயிரோடு உள்ள ஆடு, மாடு, கோழி ஆகியவற்றை வைத்து குடில் அமைத்து இருந்தனர். இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஏத்தாப்பூர் பகுதியில் உள்ள இயேசு திருத்தலத்தில் உலகிலேயே மிக உயரமான 65 அடி இயேசு திருவுருவம் அமைந்துள்ளது. கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி குழந்தை இயேசு பிறப்பை எடுத்துரைக்கும் விதமாக குடில் அமைத்து மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. ஆலய வளாகத்தில் மணிப்பூர் கலவரம் மற்றும் கேரள நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரார்த்தனை செய்யும் விதமாக தத்ரூபமாக நிலச்சரிவு பாதிப்பு மற்றும் மணிப்பூர் கலவரத்தை குறிக்கும் வண்ணம் குடில் அமைத்து பிரார்த்தனையும் நடைபெற்றது. திரு ராஜேஷ் திமுக அவர்களுக்கும் நம்முடைய சிறப்பு அனுமதி அவர்கள் கொண்டாடி அறிவிப்பார். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் குட்கா பொருட்களை விற்பதை தடுக்க எஸ்பி கௌதம் கோயல் மேற்பார்வையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கெங்கவல்லி போலீசார் ஒதியத்தூர் கேட் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். காருக்குள் 100 கிலோ ஹான்ஸ், குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பதுக்க கடத்தியது உறுதியானது. இதில் நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் மற்றும் சமயனூர் பகுதியைச் சேர்ந்த சிவபாலன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 100 கிலோ குட்கா மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் புல்லட் என்ற காட்டு யானை கடந்த சில நாட்களாக ஏலியாஸ் கடை வனப்பகுதியில் வனத்துறை வலயத்தில் இருந்தது. நேற்று முன்தினம் இரவு சேரம்பாடி டாண்டி வழியாக சென்று அங்குள்ள முனீஸ்வரன் கோயில் மேற்கூரையை உடைத்துவிட்டு சென்றது. தொடர்ந்து சேரங்கோடு பகுதியில் செல்வகுமார் என்பவர் வீட்டு கூரையை சேதப்படுத்தியது. வனத்துறையினர் யானையை அங்கிருந்து துரத்தினர். புல்லட் யானை தற்போது பந்தலூரில் இருந்து கேரள மாநிலம் வயநாடு செல்லும் நெடுஞ்சாலையில் காப்பிக்காடு என்ற இடத்தில் சாலை ஓரத்தில் முகாமிட்டது. வனச்சரகர் சஞ்சீவி மேற்பார்வையில் வனவர்கள் ஆனந்த், சுபேத் தலைமையிலான வனக்குழுவினர் யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். யானை கிராம பகுதிக்குள் செல்லாமல் தடுக்கும் வகையில் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூடுதலாக வனப்பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர்.